விடுதலை புலிகள் அமைப்பினரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் மட்டுமே இந்த போர் முடிவடைஞ்சிட்டுன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் பிரிவினைவாதத்தை விதைப்பவர்கள் இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது நாமல் ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்கள் போலியானதாக இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிறகு கைது செய்யப்பட போன்ற நபர் நாமல் ராஜபக்சவாக சரியான குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட அது பலமான குற்றச்சாட்டாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது பலமில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அவரை சந்திக்க வந்திருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்சவோடு பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்சனுடைய இந்த சொத்து குவிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியினுடைய சொத்துக்கள்லாம் இவைகள் உண்டு. தன்னுடைய மனைவி வசதியான வீட்டிலேருந்து வந்ததால் தான் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக போரில் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக தமிழர்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக கரணிய மரசூரிய அவர்கள் விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. இந்த தியாதிபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவேந்தலில் சந்திரசேகரம் அவர்கள் வழிபட சென்ற போது அல்லது தன்னுடைய நினைவேந்தலை செய்ய சென்ற போது அது தடுத்த தவறு. தினமும் தங்கள் தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக்கொண்டு இந்த அல்ல கையில் மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது. இவர்கள் எப்பேற்பட்ட செய்திகளை எங்கே வழங்குகின்றார்கள், இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இல்லத்தை விட்டு அவரை வெளியேற சொன்னதிலிருந்து தொடர்ந்துமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரோட சம்மந்தப்படுத்தி இந்த விடயத்தை காய்த்து கொண்டிருக்கிறது ஒரு வளமையான விஷயமாகவே பொதுஜன பெரமுனவுக்கு மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததன் காரணத்தினால விடுதலை புலிகள் அமைப்பினர் அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களுடைய சதி திட்டத்தால் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார் என்கின்ற பல தகவல்கள் வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய பொதுஜன பெரமுனையிலிருந்து வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சாந்த பண்டார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பினரை முடிவுக்கு கொண்டு வந்ததால் மட்டுமே இந்த போர் முடிவடைஞ்சிட்டுன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் பிரிவினைவாதத்தை விதைப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மஹிந்த ராஜபக்சவுக்குரிய பாதுகாப்பை வழங்கப்பட வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினதும் பொறுப்பு. இந்த அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பை செய்ய தவறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சிலர் கேட்கின்றார்கள், 3 மகன்களை பெற்றவருக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாதா, ஏன் 3 மகன்களும் அவரை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாதா என்று. ஆனால் நாமல் ராஜபக்ச மட்டுமே அவரை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். ஆனால் அவருக்கு போர் சம்பந்தமான சில அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. போரை முடிவு கொண்டு வந்தாலும் சில அச்சுறுத்தல் இருக்கின்றது. அது தொடர்பாக இந்த அரசாங்கம் பார்க்கணும். அறகலைய போராட்டத்திலேயும் இது சம்பந்தமான பல விடயங்கள் நடந்திருந்தது. ஆகவே இது சம்பந்தமான ஒரு அச்சுறுத்தல் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற பொருள்பட பலமையான பல்லவியையே இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது நாமல் ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்கள் போலியானதாக இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக நாமல் ராஜபக்ச வெளியிட்ட சொத்து விவரங்களில் அவருடைய வணிக முதலீடுகள் உள்ளடக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு மகன் கூறிய சொத்து விவரங்களுக்கும் நாமல் ராஜபக்ச கூறிய சொத்து விவரங்களுக்கும் பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு குடும்பத்தில் இருக்கிற இருவர் சொன்ன விடயங்களுக்குமே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிறகு கைது செய்யப்பட போன்ற நபர் நாமல் ராஜபக்சவாக இருக்கலாமோ என்கின்ற விடயங்களும் இப்போ பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்கள், பொருளியல் துறை பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்று பார்த்திங்கன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய குடும்பத்திலிருந்து மூவர் கைது செய்யப்பட போன்றார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த கைதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது. ஆக இவர்கள் இனிவரும் காலங்களில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக இவர்களை கைது செய்யலாமா என்கிற சந்தேகம் எழுகின்றது என்று அவர் தன்னுடைய கருத்தினை சொல்லியிருந்தார். ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டில் என்னதான் இவர்கள் கைது செய்தாலும் கூட ஓரிரு நாட்களில் அவர்கள் பிணையில் வெளிவருகின்றார்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள். காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுக்கின்ற அந்த பிடிமானம் சரியானதாக இல்லை. அதாவது பிடிமானம் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகள் பலமானதாக இல்லை. சரியான குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட அது பலமான குற்றச்சாட்டாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது பலமில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன.
குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு இருக்க ஏன் இப்படி ஒரு சின்ன வழக்கில் அவர் உள்ளுக்கு போனார்? அதே மாதிரி நாமல் ராஜபக்சவுக்கு உகண்டாவில் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை கொண்டு திருப்பி கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது சம்பந்தமான நிலைப்பாடுகளில் ஒரு முன்னேற்றமும் இங்கே காணப்படுறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இல்லை. அப்போ இப்படி மிகப்பெரிய அளவில் ஊழல் மோசடிகள் இருக்கு. போர்க்குற்றங்கள் ஒரு பக்கம் வைத்து விடுவோம். ஊழல் மோசடிகள்லேயே நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள், ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் ஏன் இப்போ பின்னிற்கின்றார்கள் என்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே இது சம்பந்தமான பல விடயங்கள் தொடர்ந்து விமர்சனமாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதற்கு அவர்களும் தொடர்ந்து சார் ஆரியவசமாக இருக்கட்டும், இப்போ சொன்ன போல சாந்த பண்டாரவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், தொடர்ந்துமே தங்களுடைய கருத்தியலை கூறிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த ராஜபக்ச தேசிய மக்கள் சக்தி மோதல் எந்த அளவில் இருக்க போன்றது என்பதனை. சரி, இது இவ்வாறு இருக்க இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இந்த ஹால்டன் இல்லத்துக்கு அவர் வந்ததில் இருந்து பலரும் அவரை சந்தித்து கொண்டு வருகின்றார்கள். சிலர் அவர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். கொழும்பு இல்லத்தில் இருக்கிற விஜயராம இல்லத்தில் இருக்கிறதையும் விட அவர் தன்னுடைய சொந்த இல்லத்தில் இருக்கிறது தான் அவருக்கு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு நிலைப்பாட்டில் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அது அவர் எடுத்த முடிவு சரி என்று பலர் சொல்கின்ற இந்த சூழ்நிலையில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அவரை சந்திக்க வந்திருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்சவோடு பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அவர்கள் சில விஷயங்களை ஆளாவினார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் இருவருமே கைகுலுக்கி கொண்டு பின்னர் தங்களுடைய அந்த சந்திப்பை முடித்து கொண்டார்கள். ஆகவே இப்படி அந்த விடயப்பொருள் நடந்ததுக்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டது, அரசியல் ரீதியான விஷயங்கள் பேசப்பட்டது, அல்லது மைந்தவை துக்கம் விசாரிப்பதற்கோ அல்லது அவர் சொந்த வீட்டுக்கு வந்ததற்கான மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காகத்தான் கோட்டபாய ராஜபக்ச சென்றாரா என்கின்ற பல கேள்விகள் இந்த அரசியல் பரப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இப்போ அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இப்படியாக தங்களுடைய சந்திப்புகளை பலரும் மஹிந்த ராஜபக்சவனுடைய தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்சவனுடைய இந்த சொத்து குவிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியினுடைய சொத்துக்கள்லாம் இவைகள் உண்டு. தன்னுடைய மனைவி வசதியான வீட்டிலேருந்து வந்ததால் தான் அந்த அபிவிருத்தியை பின்பற்றி கொண்டேன், அதால் தான் என்னுடைய குடும்பம் இப்போ அபிவிருத்தி அடைந்த நிலையில் இருக்குது, மற்றபடி சொந்த வீடோ காரோ இல்லை என்ற விமர்சனம் தான் அந்த அந்த விடயத்தை தான் அவர்கள் சார்பிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் என் மீதோ அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பம் மீதோ குற்றம் சாட்டுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல அமைச்சர்களோ தங்களுடைய சொத்து விவரங்களை பார்த்து விட்டு கதைக்க வேண்டும். கிட்டத்தட்ட அவர்களுடைய சொத்து விவரங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய மனைவி சார்ந்து நான் சம்பாதித்த சொத்து விவரங்கள் நியாயமானதாக தான் இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்பயுமே அவர் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னா, அவர் குறிப்பிட்ட அந்த சொத்து விவரங்கள் போலியானதாக இருக்கலாம், வணிக முதலீடுகள் சம்பந்தமாக இன்னுமே அவர் சரியான சொத்து விவர மதிப்புகளை வெளியிடவில்லை என்கிற விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குங்க. சரி, அதுபடி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 79வது நிறைவையொட்டி ஒரு மாநாடு ஒன்றினை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு எதிர்க்கட்சியில் இருக்கிற பெரும்பாலான முக்கியஸ்தர்களுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது என்ற பிரகாரம் பலரும் வந்திருந்தார்கள். தமிழர் தரப்பை சேர்ந்து மனோகணேசன் வந்திருந்தார், உரையாற்றியிருந்தார். ஒரு காரசாரமான ஒரு விடயமாக அது இடம்பெற்றிருந்தது. அதை குறிப்பாக இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டன என்பதற்கான ஒரு அளவுகோலாக இதை பார்க்கலாம் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி பலவாறாக மோதிக்கொண்டன. முன்னைய நாட்களில் ரணில் விக்ரமசிங்கே சேர்ந்து ஆட்சி அமைத்த பொதியன பெரமுன அவர் ஒரு காலகட்டத்தில் தற்காலிகமாக ஜனாதிபதியாக பிறகு அந்த நாட்டை பொறுப்பெடுக்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து பயணித்த பொதுஜன பெரமுன கூட அவரை சரமாரியாக விமர்சித்திருந்தது ஒரு காலகட்டத்தில். அவர்களும் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார்கள். ஆகவே இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து விட்டன. காரணம், இந்த தேசிய மக்கள் சக்தியான ஆளும் கட்சியினை இல்லாதொழிப்பதற்கு என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டு வர இதே சூழ்நிலையில் இந்த மாநாட்டுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை என்றால், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் அவர்கள் பங்கு கொண்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பல உறுப்பினர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். ஏன் சயித் பிரேமதாஸ் அவர்கள் பங்கெடுக்கவில்லை? ஆக சயித் பிரேமதாஸ் அவர்களை விடுத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்களா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற அது ஒரு வகையில் பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கத்தில் இனி வருங்காலங்களில் போட்டி பெறுகின்ற பொழுது
சயித் பிரேமதாசவும் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் என்கிற ஒரு விமர்சனம் பெறும் என்பதற்காக அவர் ஒதுங்கி இருக்கின்றாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றார். சரி, இது தெற்கு அரசியல் இப்படி இருக்க, வடகிழக்கு அரசியல் சம்பந்தமாக, இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக, போரில் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக, தமிழர்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக கரணி அமரசூரிய அவர்கள் என்னதான் ஜெனிவாவிலையும் பல இடங்கள்லையும் பேசினாலும் கூட நாங்கள் இந்த உள்ளக பொறிமுறையின் ஊடாகத்தான் சரியான தீர்வை பெற்று தருவோம் என்று கரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது வெறுமனே கரணி அமரசூரியனுடைய கருத்து மட்டுமல்ல, கிருஷ்ண நாணயக்கார் அவர்கள் சொல்லியிருந்தார், அதே மாதிரி விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருந்தார். தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு ஒன்று வந்திருந்தது, என்னதான் இவர்கள் ஜெனிவாவில் கூக்குரல் இட்டாலும் நாங்கள் செய்ய போகிறது உள்ளக பொறிமுறை தான் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இதே முன்னே நாட்களில் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்ததில் பெரும் பங்கு வகித்தார். அவர்களுடைய ஜேவிபியினுடைய அரசியல் கட்சியினுடைய போராட்டங்களில் பெரும் பங்கு வகித்தவர்கள் அவர்கள். அதற்கான தீர்வு திட்டத்தை தரணும் என்று கூறினவர்கள் இப்போ நாங்கள் கேட்கின்ற தீர்வு திட்டத்துக்கு பின்னடிக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் பழைய அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை மறைமுகமாக இவர்கள் பின்பற்றுகின்றார்கள். வலதுசாரி கட்சிகள் என்ன விஷயத்தை செய்ததோ அதைத்தான் இவர்களும் செய்கின்றார்கள். ஆனால் தேசிய நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது இனவாதம் சம்பந்தமான விடயத்தை தான் இவர்கள் மீண்டும் கக்குகின்றார்கள். அது இனவாதம் சம்பந்தமான நிலைப்பாடு தான் அவர்கள் பயணிக்கின்றார்கள் என்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் மணி சார்ந்து ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. இந்த தியாதிபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவேந்தலை சந்திரசேகரம் அவர்கள் வழிபட சென்ற போது அல்லது தன்னுடைய நினைவேந்தலை செய்ய சென்ற போது அது தடுத்த தவறு என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது நாங்களுடைய முன்னைய காணொலியில் கூட பசீர் காக்கான் அவருடைய விமர்சனத்தை சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய நாட்களில் தியாதிபம் திலீபன் அண்ணா அவர்கள் உண்ணாவிரத்தை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கு செலோ பிளட் போன்ற பிளட்டில் இருந்த உறுப்பினர்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் அந்த குழுவில் இருந்தவர்களை இப்போ கூட்டணி வைத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் மணி. அப்போ அவர்கள் இப்படி பேச முடியும் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே மாதிரி தம்பிராசா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் தொடர்ந்துமே இப்படியான நிலைப்பாடுகளை ஏன் வெளிப்படுத்துகின்றார்கள் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட தங்களிடம் அகப்பட்ட அல்லது பிடிப்பட்ட இராணுவ அமைப்பினரோடு கதைக்கின்ற பொழுது ஒரு சிநேகபூர்வமாகத்தான் கதைப்பார். ஆனால் அந்த நிலைப்பாட்டை இவர்கள் இன்னும் வெளிப்படுத்தலை. ஒருவேளை இவர்கள் அந்த சிநேகபூர்வமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தால் ஏதோ ஒரு வகையில் கபினட் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களோட இணைந்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்திலேயோ நாங்கள் வானள உயரத்துக்கு திலீபன் அண்ணாவுடைய சிலையை அமைத்திருக்க முடியும். அதை தவற விட்டார்கள் என்ற பொருட்பட விமர்சன ரீதியாக அதற்குரிய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அன்பு தம்பி கையொந்திரகுமார் அவர்களே, தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் முன்னணிக்கு தேசிய முன்னணிக்கு மட்டுமானதல்ல. தமிழ் தேசிய போராட்டம் விடுதலை புலிகளால் அற்புதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் தேச போராட்டம் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தனித்துவமான பண்பையும் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அல்லக்கைகளை வைத்து தினமும் தங்கள் தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக்கொண்டு இந்த அல்லக்கையில் மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது. முயன்றால் எவரவர் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள், இவர்கள் எப்பேற்பட்ட செய்திகளை எங்கே வழங்குகின்றார்கள், இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொணர வேண்டி வரும். ஆகவே போராட்டங்களை இப்பேற்பட்ட புனிதமான தியாக வேள்விகளை பெரும்பாலான நாட்களில் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்லக்கைகள் தான் அடையாளம் காணப்படுகின்றார்கள். இது தொடர்ச்சியாக நடக்க விட முடியாது. இனத்துக்கான போராட்டம் இனத்துக்கே சொந்தம். அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை
தாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு சொந்தமானது என்று கங்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் நிற்க முடியாது. அனைவரும் அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நேர்மை, உண்மை, தனித்துவம் அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம். இன்றைக்கு அனைத்துக்கும் தலைவராயிருக்க வேண்டிய அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருப்பதையும் நீண்ட காலமாக இந்த அரசியல் இருக்கின்ற எனக்கு நன்கு தெரியும். ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக, ஆளுமையாக அன்பு நண்பன் தியாகி திலீபன் அவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தவல்ல சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது.